கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைய தலைப்பு, நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வாய். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இது எந்த சூழ்நிலைகளே எப்பொழுது நடக்குது என்றால், தாவீது தன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு தன்னுடைய உடனிருந்த 600 பேரோடு சிக்லாக் என்ற தேசத்திற்கு போன பொழுது அங்கே அவர்கள் எல்லாரும் வைத்துவிட்டு இவன் அடுத்த நாடுக்கு போரிட போய்விட்டான். அதற்குள்ளாக அமலேக்கியர் வந்து தன் மனைவிகளெல்லாம் சிறைப்பிடித்துக்கிட்டு, பெற்றோர்கள் அல்லது உடனே இருந்தவர்களெல்லாம் சிறைப்பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை தீக்கிரையாக்கிட்டு போயிட்டான். ஸோ தாவீது வந்து பார்க்கும்போது அவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டான். அதாவது ஆத்துமாவில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். உடனே இருந்த ஒரு 600 பேரும் அவனை கல் எடுத்து அடிக்க தீவிரமாய் பாய்ந்தார்கள். அப்பொழுது தாவீதுக்கு இன்னும் மனசு வேதனை ஆயிடுச்சு. நம்மோடு கூட இருக்கிறவங்களே இப்படி குளிப்பறிக்கிறாங்களே, கூட இருக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஆத்துமாவில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அப்பொழுது அவனுக்குள்ள தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரித்தான். கர்த்தருக்குள் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். அப்பொழுதுதான் அவன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்ட பொழுது, ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவேனா என்று கேட்டதற்கு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் மகனே என்று சொன்னார். அப்படியாக தாவீது 600 பேரோடு போகும்போது அந்த 200 பேர் அந்த பேசோர் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று விட்டார்கள். 400 பேரோடு தாவீது தொடர்ந்து போய் அந்த அமலேக்கியரை முறியடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 2024 இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பார். ஒரு சமயம் அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் சிறுவனாய் இருந்த பொழுது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன். மரம் வெட்டுதல், படகோட்டுதல், கடையில் போய் வேலை செய்தல், இப்படியாக வேலை செய்து அந்த காசெல்லாம் சம்பாதித்து கொண்டு படிக்க வசதி இல்லாதனால தன் நண்பனோடு சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பித்தார். அந்த கடை தான் பெரி லிங்கன் என்கிற கடை. இருவருமாக சேர்ந்து அந்த கடையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் கடை நல்ல உற்சாகமாக போய் கொண்டிருந்தது, நல்ல லாபமாக இருந்தது. திடீர்னு தன்னுடைய நண்பன் குடித்து அந்த கடையில் வந்த வருமானத்தை எல்லாம், லாபத்தை எல்லாம் செலவழித்து விட்டான். எல்லாமே கடை நஷ்டமாகி விட்டது. ஆபிரகாம் லிங்கன் அப்படியே மனம் சோர்ந்து போய் உடைஞ்சி போய் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது தாவீது திடப்படுத்தினது போல ஆபிரகாம் லிங்கன், நமக்கு புத்தகம் படிக்க தெரியும், நமக்கு பேசுகிறதுக்கு நல்லா தெரியும், உடனடியாக சட்டம் பயின்று கல்லூரியில் போய் சட்டம் பயின்று வக்கீலுக்கு படித்து அதிக நண்பர்கள் அவர்களுக்கு கிடைத்தது. சட்டம் படித்ததுனால அநேக நண்பர்கள், அநேக அரசியல்வாதிகள் கிடைத்தார்கள். அப்படியாக அரசியலில் ஈடுபட்டு பொதுநல வாழ்க்கையிலே தொண்டாற்றினார். அப்படியாக படிப்படியாக முன்னேறி அந்த தேசத்துக்கே ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக வந்துவிட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த இழந்ததை அதை பெறுவதற்கு பின்தொடர்ந்து போனானோ, ஆபிரகாம் லிங்கனும் சோர்ந்து போகாதபடிக்கு அதனுடைய இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவதற்காக தன் வாழ்க்கையில் அந்த நாட்டு ஜனாதிபதி ஆவதற்கு அவன் முன்னேறின போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல் நீங்களும் நானும் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த தண்டை பின்தொடர்ந்து போவோமா, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இழந்ததையெல்லாம் திரும்ப தருவார். இந்த 2024 இழந்ததெல்லாம் திரும்ப தந்து 2025 ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஒரு செழிப்பான ஆண்டாக உங்களை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த 2024 அநேக காரியங்களை இழந்து போயிருக்காங்க. நிம்மதியை இழந்திருக்காங்க, சுகத்தை இழந்திருக்காங்க, சொத்தை இழந்திருக்காங்க, ஆசையை இழந்திருக்காங்கப்பா. ஆனாலும் தாவீது சோர்ந்து போகாமல் அதை தொடர்ந்து போய் சகலத்தையும் திருப்பி கொண்டது போல ஆபிரகாம் லிங்கனும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறி நாட்டுக்கு ஜனாதிபதி ஆனது போல இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.